ஃப்ரான்ஸில் பாரிஸ் நகரை ஒட்டிய ஒரு ஊரான செந்தெனி என்ற ஊரில் 92ஆம் டிபார்ட்மெண்ட் அது ஏப்ரல் மாதம் 20-21 ஃபெத்தே துலிப் என்றொரு விழா செய்தவ துலிப் பூக்களுக்கான விழாவாக அந்த விழா கொண்டாடப்பட்டது. ஏப்ரல் மாதம்தான் இந்த துலிப் பூக்கள் பூக்கிறதுக்கான காலம் என்பதால் இந்த விழாவை அந்த ஊர் மாநகர சபை எடுத்தது. ஆனால் இந்த ஆண்டு காலநிலையெல்லாம் சரியான மாற்றமாயிட்டது. ஆகவே அந்த விழா நடந்த 2 நாட்களும் துலிப் பூக்கள் எல்லாம் குட்டி காணாமல் போயிட்டுது. ஆசையாக அந்த பூக்களை பார்க்கலாம் ரசிக்கலாம் என்று சென்ற எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் இருந்தது. இருந்த போதும் அழகழகான வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு நல்ல அழகாக இருந்தது. பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி தான் அந்த தோட்டம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடக்கிறது. இந்த ஆண்டு யாருமே நீ போகாதேங்கோ, ஏனென்று சொன்னால் அங்கே அந்த துலிப் பூக்கள் இருக்காது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கட்டாயம் போய் பாருங்கோ. பாரிஸுக்கு அருகிலும் இருக்கிறவர்களாக இருந்தால் இந்த விழாவை கட்டாயம் நீங்கள் போய் பார்க்கத்தான் வேணும். அந்த பார்க்கில் பிள்ளைகளும் விளையாடுறதுக்கான நிறைய இடங்கள் இருந்தது. அதோட ஒரு ஃபோரம் மாதிரி ஒவ்வொரு கல்ச்சராக்களும் தங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி உணவுகளை விற்று அவர்களுடைய பண்பாட்டு பொருட்களை விற்று கொண்டு இருந்துச்சுன்னா நிறைய இசைக்கருவிகளை வைத்து இசையமைப்பாளர்கள் இசைத்து கொண்டிருந்தார்கள். மிக சிறப்பாக இருந்தது அந்த 2 நாள் விழாவும். ஆனால் நான் முதலே சொன்னது போல காலநிலை இதற்கு ஒத்து கொடுக்கவில்லை. சரியான ஒரு குளிர்காலமாக அந்த காலம் இருந்தது. ஏப்ரல் மாதம் என்றாலே கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்ச மாதம்தான். எப்போ என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு மாதம். இலை துளிர் காலத்துக்கான அந்த ஏப்ரல் மாதம் என்ன செய்யும் என்று சொன்னால் மழை, குளிர், வெயில் என்று சொல்லி அதுவே குழம்பித்தான் அந்த காலநிலையை எங்களுக்கு தரும். அந்த காலநிலையில் தான் இந்த பூக்களும் பூக்கிறதால இந்த பூக்களை பார்க்க வந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சு போயிட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. சாதாரணமாக இந்த பூத்திருவிழா ஹொலண்ட் நாட்டில் தான் நடக்கிறது. துலிப் பூக்களுக்கான இடம் ஹொலண்ட் நாடு தான். ஆனாலும் பிரான்ஸ் நாட்டிலையும் பல இடங்களில் இதுக்கான விழா எடுக்கப்படுகிறன்றது இப்போ தான் எனக்கு மெல்ல தெரிய வருகிறது. அடுத்த ஆண்டு கட்டாயம் ஏப்ரல் தொடக்கத்திலேயே இந்த பார்க்குக்கு நீங்கள் போய் பாருங்கோ. நான் முன்னுக்கே அட்ரஸ் போட்டிருக்கிறேன். முடிஞ்சவர்கள் இந்த விழாவை போய் கொண்டாடுங்கோ, பாருங்கோ, பிள்ளைகளை கூட்டி கொண்டு போங்கோ. வீண் பணம் செலவழித்து நாங்கள் ஹொலண்டுக்கு போய் அதை சுற்றி பார்க்குறத விட உள்நாட்டுக்குள்ளேயே இப்படி சின்ன சின்ன விடயங்களை செய்து வச்சிருக்கணும். அதெல்லாம் சிறப்பு எங்களுக்கு. அடுத்த ஆண்டு நீங்கள் செல்வீங்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Des fois, cette vie-là. On veut de l'aide, quelqu'un qui nous épaule, qui partage le poids, qui nous fait à manger et qui nous écoute. On veut se lever et se barrer. Tu crois qu'ils entendent? Tu crois qu'ils entendent?